நடிகரும், இயக்குனருமா இருக்கக்கூடிய பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் பாரதி ராஜா, இன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இறந்திருக்காரு. அவரு வந்து மாரடைப்பால் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அவருக்கு வந்து வயது 48. ஸோ மிகப்பெரிய அளவுல இயக்குனர் இமயம், இயக்குனர் சிகரம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுத்த பாரதி ராஜா வந்து தன்னோட மகன் மனோஜ் பாரதி ராஜாவ வந்து அவர் வந்து தாஜ்மஹால் படத்தின் மூலியமா தமிழ் சினிமால அறிமுகப்படுத்தினாரு. பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, சினிமால வந்து அவரால சாதிக்க முடியல அப்படின்னாலும், ஒரு சில படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. கடைசியா அப்பாவ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. நெறைய கதைகள் எழுதிட்டு இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, நடிக்கணும்னு இல்ல, படங்கள்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, இயக்கணும் அப்படின்னு அப்பா வழியில நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கனவுகள் கண்டுகிட்டு இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இளம் வயதிலே வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சிய குடுத்திருக்கு. ஸோ அதுவும் பாரதிராஜா ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரிழப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இயக்குனரா வந்து பாரதிராஜா வந்து மிகப்பெரிய அளவுல உச்சத்த தொட்டாரு. மகன் வந்து நடிகரா உச்சத்த தொடணும், ஒரு இயக்குனரா உச்சத்த தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசைகள் இருந்துச்சு. பட் அது வந்து பெரிய லெவல்ல வந்து இல்லாட்டியும், அவரு வந்து சினிமாவுக்கு அவரோட பங்களிப்ப குடுத்துக்கிட்டு தான் இருந்தாரு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செய்தி வந்து அவரோட குடும்பத்த மட்டும் இல்ல, இந்த சினிமா உலகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா, சோகத்துல ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மனோஜ் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்.